அன்புடைய மோமின்களே, புனிதமான துல்காதா மாதத்தின் அழகான ஒரு வெள்ளிக்கிழமை இரவு இன்று மகரிப் நேரத்துடன் நம்முடன் வந்து சேருகிறது. நாளை ஒரு புனிதமான அழகான வெள்ளிக்கிழமை நாள். அல்லாஹு தாலா மிகவும் விரும்பும் இந்த நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு அடியான் செய்யக்கூடிய துஆக்கள் மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அதனாலேயே இந்த நேரத்தை வீணாக்காமல் நாம் ஒவ்வொருவருமே பயன்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் அல்லாஹுவின் பெயர்களில் மிக உயர்ந்ததும் மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு, ஒரு சக்தி வாய்ந்த இஸ்மு. இந்த பெயரை ஒரு அடியான் உண்மையான மனதுடன் ஓதும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அருட்கொடைகள், மகிமைகள், உதவிகள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு அதிகமான கடன் இருக்கிறதா? அதுபோல் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களா? திடீரென நோய் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதா? ஏதாவது ஒரு பரிசோதனையின் முடிவுக்காக பதட்டமாக காத்திருக்கக்கூடியவங்களா? நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக பார்க்க வேண்டும். இதில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்பிக்கையுடன் செய்து பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த கவலைகள் குறையத் தொடங்கும். அல்லாஹு தாலா உங்களுக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் நிம்மதியும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இறைவன் நமக்கு அனைவருக்கும் சந்தோஷம், அமைதி, ராஹத்து, ஐஸ்வர்யம் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதீன். அன்பு நிறைந்த மூமின்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நமக்கும் நம்முடன் தொடர்புடைய அனைவருக்கும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பை அளித்து மரணிக்கும் நேரத்தில் ஈமான் சலாமத்துடன் மரணிக்க நமக்கு இறைவன் அருள் புரிவானாக. புனிதமான துல்காதா மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை இரவு இன்று மகரிப் நேரத்துடன் நம்முடன் வந்து கொண்டிருக்கிறது. நாளை அந்த 2வது வெள்ளிக்கிழமை பகல். அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாருமே மிக சிறப்புடைய நேரத்தில் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை பகலும் மிகவும் சிறப்புடைய நேரங்கள். குறிப்பாக அல்லாஹு தாலா மிகவும் விரும்பக்கூடிய இந்த துல்காதா மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான காலத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆக்களுக்கு மிக அதிகமான பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போது அல்லாஹுவின் பெயர்களை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு 99 அழகான பெயர்கள் உள்ளன. அவற்றில் ஒவ்வொரு பெயரும் மிகவும் அர்த்தமும் மகத்துவமும் கருணையும் சக்தியும் கொண்டவை. அந்த ஒவ்வொரு பெயரும் தனித்தனி நன்மைகளையும் அருள்களையும் கொண்டிருக்கின்றன. ஆனால் பல பெரிய பண்டிதர்கள் ஒருமித்த கருத்தாக கூறியிருப்பது என்னவென்றால், இந்த எல்லா பெயர்களிலும் மிக உயர்ந்ததும் மிக முக்கியமானது என்று அழைக்கக்கூடிய பெயர் என்னவென்றால், இந்த பெயரை இறைவன் மிகவும் விரும்பி கேட்கிறான். அடியார்கள் அவனை இந்த பெயரால் அழைப்பதை அல்லாஹு தாலா மிகவும் நேசிக்கிறான். அதனால் ஒருவர் உண்மையான மனதுடன் முழு நம்பிக்கையுடன் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த பெயரை அழைத்து இறைவனை அழைக்கும்போது அல்லாஹ் அவனுடைய அழைப்பை வீணாக்க மாட்டான். அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். அவனுடைய வேண்டுதல்களை கவனித்து இறைவன் பதில் கொடுக்கிறான். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை பகல் என்பது மிகவும் சிறப்புடைய நேரமாகும். இந்த நேரத்தில் துஆக்கள் என்பது விரிவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலும் குறிப்பாக ஜுமாவுக்கு முன்பாக மனதை அமைதியாக வைத்து கவனசிதறல் எதுவும் இல்லாமல் ஈமானோடு இஹ்லாஸோடு தூய்மையோடு இந்த பெயரை நாம் ஓதி இறைவனை அழைக்க வேண்டும். ஒருவர் இந்த முறையில் மனதார ஓதினால் அல்லாஹு தஆலாவின் சிறப்பும் அருளும் அன்பும் அவனுக்கு கிடைக்கிறது. இறைவனின் நேசம் கிடைத்தாலே அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அவன் கேட்கும் துஆக்களுக்கு பதில் கிடைக்கும். அவன் விரும்பும் காரியங்கள் நிறைவேறும். கடினமான பிரச்சனைகள் எளிதாக தொடங்கும். நோய்கள் என்பது நீங்க தொடங்கும். உடல் நலம் என்பது சிறப்பாக தொடங்கும். மன அழுத்தம் என்பது குறைய தொடங்கும். கஷ்டங்கள் என்பது நீங்க தொடங்கும். வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். செல்வம் என்பது அதிகரிக்கும். ஹலாலான வழிகளில் ரிஸ்க் அவனிடத்தில் வந்து சேரும். ஹராமான விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் இந்த திக்ரை நாம் தவறாமல் ஓத வேண்டும்.
குறிப்பாக இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவு மற்றும் பகல் நேரங்களில் மனதார நாம் ஓத வேண்டும். நாம் ஜுமா குத்பாவுக்கு முன்பாக நல்ல மனநிலையில் முழு கவனத்துடன் இதயம் கலந்து இந்த திக்ரை நாம் ஓத வேண்டும். ஒருவர் வெறும் வாயால் மட்டுமில்லாமல் மனதில் இறைவனை நினைத்து அவனை உண்மையாக அழைத்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று தொடர்ந்து ஓதினால் அந்த அழைப்பை அல்லாஹு தாலா மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்வான். அந்த அடியானின் துவா நிராகரிக்கப்படாது என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. அவன் என்ன கேட்கிறானோ அதை இறைவன் வழங்குகிறான். அவன் மனதில் வைத்திருக்கும் தேவைகள் நிறைவேறும். அவனுக்கு இறைவனின் சிறப்பு அன்பும் கருணையும் கிடைக்கிறது. அதனால் இந்த ஒரு திக்ரை ஒரு நம்பிக்கையோடு ஈமானோடு இஹ்லாஸோடு 200 முறை நாம் ஜுமா குத்துபாவுக்கு முன்பாக நாம் ஓத வேண்டும். 200 முறை என்று சொல்வது ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது. நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய முக்கியமான திக்ர் ஆகும். இதை மனதார சொல்லும்போது அதற்கான பலன்கள் மிக பெரியதாக இருக்கும். ஒரு அடியான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று 200 முறை மனதார ஓதும்போது அல்லாஹு தாலா அவனுடைய துவா ஏற்றுக்கொள்வான். அவன் எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்குவான். அவன் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் அகலும். கடினமான பிரச்சனைகள் எளிதாகும். நீண்ட நாள் கஷ்டங்கள் மெதுவாக நீங்க தொடங்கும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் சுலபமாகும். அல்லாஹு தாலா அவனுக்கு அமைதியையும் நிம்மதியையும் வழங்குவான். அவனுடைய ரிஸ்க் அதிகரிக்க தொடங்கும். ஹலாலான வழிகளில் வருமானம் அவனுக்கு கிடைக்க தொடங்கும். ஹராமான விஷயங்களிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த திக்ரை உண்மையான மனதுடன் செய்யும்போது அவனுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உருவாகும். அதனாலேயே இந்த திக்ரை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மிக பெரிய அருட்கொடையாக கருதி மனதார செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவு மற்றும் பகல் நேரங்களில் இதை தவறாமல் ஓத வேண்டும். இன்று மஹ்ரிப்புக்கு பிறகு ஒரு 100 முறையும், நாளை ஜுமாவுக்கு முன்னதாக ஒரு 100 முறையும் அப்படியும் ஓதிக்கொள்ளலாம். வெறும் எண்ணிக்கையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாமல் ஒவ்வொரு முறையும் யா அல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹுவை நம்மால் நேரடியாக அழைக்கிறோம் என்ற உணர்வுடன் நாம் ஓத வேண்டும். முழு நம்பிக்கையுடன் முழு கவனத்துடன் மனம் ஒன்றாக வைத்து ஓத வேண்டும். அப்போது இறைவன் அந்த அடியாரின் அழைப்பை ஏற்று அவனுக்கு தேவையான நன்மைகளையும் அருட்கொடைகளையும் வழங்குகிறான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நமக்கு இந்த திக்ரை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அளித்து நம்முடைய எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு நிம்மதியும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.